जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ஒருத்தர் அமைதியாவே போறாங்க அப்படிங்கறது வருஷம் அவங்களை சீண்டி பார்க்காதீங்க. அவங்கள சீண்டி பார்த்தீங்க பிரச்சனை. சோ ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு அவங்களை சீண்டி பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க மௌனமா இருக்காங்க, அமைதியா போறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்க சில விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். சோ இதுதான் நான் முதல் விஷயமா இந்த வாரத்துல உங்களுக்கு சொல்லக்கூடியது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வாரம் ஒவ்வொரு முடிவிலும் பொறுப்புணர்வு தேவை. தள்ளி போட்ட விஷயங்கள் மீண்டும் உங்கள் கவனத்தை கேட்கும். அதே போல அலட்சியப்படுத்தாமல் செயல்பட்டால் பல தடைகள் தானாக விலகும். வேலை இடத்துல எப்படி இருக்கும்? வேலை இடத்துல ரொம்ப உங்கள் பணி, உங்கள் உழைப்பை சோதிக்கும் சூழல் உருவாகலாம். புதிய பொறுப்பு அல்லது இடமாற்றம் பற்றிய பேச்சு வரலாம். மேலதிகாரிகளுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றத்தை பத்தி பேச்சு வரலாம், ப்ரமோஷன்ஸ் பத்தி பேச்சு வரலாம். இடமாற்றம் அதாவது கொஞ்சம் விரும்பத்தக இடமாற்றம்னு சொல்லலாம். நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். தொழில், பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம். கூட்டாளிகள் வாக்குறுதியை மட்டும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். நண்பர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து தொழில் விஷயத்துல கவனமா இருங்க. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை மிக முக்கியம். கேட்டு நடந்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தரும். சொத்து அல்லது குடும்ப பொறுப்புகள் குறித்து அமைதியான பேச்சு அவசியம். கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. சொத்து விஷயமா பேசினா கூட கணவன் மனைவி பழைய மனக்கசப்பை மீண்டும் பேச வேண்டாம். சிறிய விட்டு கொடுத்தல் பெரிய உறவை காப்பாற்றும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி. சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டா போடுங்க அப்படின்னு சொன்னா நல்லது. பேராசையால் முதலீட்டை அதிகரிக்க வேண்டாம். பாதுகாப்பான முறை அணுகுமுறை இந்த வாரம் சிறந்தது. பேராசை காரணமாக ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா? பேராசைப்படுவதனால் என்ன ஆகும்? எல்லாமே நமக்கு வீணா கரணாசம் போன கதையே ஆயிடும். அதனால ரொம்ப பேராசைப்பட வேண்டாம். உடல் நலம், கழுத்து, ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உடல் நலம், கழுத்து, தோள்பட்டை, செரிமானம் அல்லது சர்க்கரை தொடர்பான உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை உடல் நலத்தை கரெக்டா பார்த்துக்கோங்க. நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. நேரத்தை மாத்தி பண்ணாதீங்க.
காலையில போட சொல்ற டாக்டர் கிட்ட போகணும், மாத்திரை போடுங்க, இது செய்யறாங்களா, நேரத்தை மாத்தி மாத்தி நீங்களா ஒரு விஷயத்த பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. பிறரின் பிரச்சனையை உங்கள் தொழில் சுமக்க வேண்டாம். எல்லாரையும் காப்பாற்ற முயற்சிக்கும் போது உங்கள் மன நிம்மதி இழக்க நேரிடலாம். சோ இதெல்லாம் உங்க ஜாதகத்துல உங்களுடைய இந்த ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல தகவல் அல்லது ஒரு பணவரவு பற்றிய முன்னேற்றம் கிடைக்கலாம். பொறுமையாக இருந்த முயற்சிக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நம்பிக்கை நல்லது, ஆனால் சரிபார்த்து நம்புவது இன்னும் நல்லது. இந்த வாரம் உங்கள் விவேகமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அதே போல கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வகையில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட நடந்து கொள்ளுங்கள். பணம் கைமாறுவது, பணம் கொடுப்பது, கொடுத்த பணத்தை கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையோட இருங்க. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த வாரத்துல கொஞ்சம் பணம் வரதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. சில சொத்து பிரச்சனைகள் வரலாம், கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து என்கிட்ட சொல்லுங்க. வெளிநாட்டுல தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வேலை விஷயத்துல, மற்ற விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது எனக்கு உடனே ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. அனாவசியமா ஃபைன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரலாம். சோ கொஞ்சம் சில விஷயத்தை நிதானிச்சு செயல்படுறது ஜாதகத்துல நல்லது. எதையுமே அவசரப்பட்டு செய்யறதை விட கொஞ்சம் நிதானிச்சு ரிஷபராசிக்காரர்கள் போக வேண்டும். ரெண்டாவது, சில பேர் வந்து அதிர்ஷ்டத்தை அதிகம் நம்பி இருப்பார்கள். இந்த வாரம் கொஞ்சம் உழைப்பை நம்பி இருங்க. நமக்கு லாட்டரியில பணம் அடிக்கும், அதுல பணம் வரும், இதுல பணம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்ப வேண்டாம். உழைப்பை நம்பி சில விஷயத்துல இறங்குங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம்.